மேஷ ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயையும் பூர்வ புண்ணியாதிபதி சூரியனையும் குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிற அற்புதமான நேரத்திலே உங்களுக்கு மார்கழி மாதம் பிறந்திருக்குங்க. டிசம்பர் 20ஆம் தேதி முதல் 9வது வீட்டுக்குள்ளார சுக்கிரன் வந்து உட்கார்றாருங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அருமையாக இருக்கும். எதை தொட்டாலும் அதெல்லாம் வெற்றி அடையுங்க. ஆனால் அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. தந்தையாருடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வர வாய்ப்பு இருக்குது. தந்தையாருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. ராசிநாதன் செவ்வாயை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. ஏழரை சனியில் விரயச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க சிக்கனமாக இருக்கிறது நல்லதுங்க. வீண் விரய செலவுகளை, ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. டிசம்பர் 29ஆம் தேதி முதல் புதன் உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் வந்து உட்கார இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுக்கிரன் சாதகமான வீடுகளில் இந்த மாதம் முழுக்க பயணம் செய்கிறதுனால புதுசாக ஏதாவது வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது, அதற்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. சகோதர வகையில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். சின்ன சின்னதாக மனக்கோசங்கள் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மனக்கசப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால சகோதரங்களுடன் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் திருப்தி அடைவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சின்ன சின்ன சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் வேலை சுமையும் ஒரு பக்கம் இருக்குங்க. அதனால் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார்ந்து வந்த ஈகோ அதெல்லாம் சரியாகும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. மகளுக்கும் நல்ல வரணமைய வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ நரசிங்க பெருமாளை நீங்கள் சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி மழையால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு ஆதரவில்லாமல் இருக்கிறவங்களுக்கு கம்பளி, போர்வைன்னு துணிமணி கொடுக்கறதும் நல்லதுங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு மாதுளம்பழம் தானமாக கொடுங்க. இந்த மாதம் அருமையாக இருக்குங்க. ரிஷப ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டு உங்களுக்கு உஷ்ணத்தால், உடல் உஷ்ணத்தால் சில உபாதைகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருந்த சூரியன் இப்போது 8வது வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால கண்ணெரிச்சல் இதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஆரோக்கியம் அதிகரிக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் 8வது வீட்டிலேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார கருத்து மோதல் வரும். சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். சிறு சிறு விபத்துகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி கிச்சனில் கேஸ் சிலிண்டர் அதெல்லாம் வந்து நைட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க. சகோதர வகையில் சின்ன சின்ன ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. சொத்து பற்றி ஏதாவது வாங்கிறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க. முன்பணம் தர்றதுக்கு முன்னாடியும் முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். முன்பணம் வாங்கிறதா இருந்தால் கூட யோசித்து முடிவெடுங்க. சுக்கிரன் உங்களை காப்பாற்றுறார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்களை காப்பாற்றுறாரு. 20ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 20ஆம் தேதியிலேருந்து 8வது வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து 2வது வீட்டை அவர் பார்க்க இருக்கிறாரு. அதனால் பணவரவு, செல்வாக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. குரு பகவானின் அனுகிரகமும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 29ஆம் தேதி டிசம்பர் 29 முதல் புதன் 8வது வீட்டில் வந்து உட்கார்றதுனால வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை போய் பார்த்துட்டு வர்றது அல்லது அவங்க இங்கே வந்துட்டு போகிறதுன்னு மகிழ்ச்சியான சம்பவங்களையும் எதிர்பார்க்கலாங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் அமோகமாக இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்குங்க. உத்தியோகத்தில் கூட இந்த மாதம் முழுக்க உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த மார்கழி மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ துர்க்கை அம்மனை நீங்கள் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் உதவ பாருங்கள். துவரம்பருப்பு தானமாக
அதிகமாக கொடுங்க. இந்த மார்கழி மாதம் அருமையாக இருக்குங்க. மிதுன ராசிக்காரர்களே, உங்களின் பிரபல யோகாதிபதியே சுக்கிரன் தாங்க. அவர் 6வது வீட்டில் மறைஞ்சிக்கிட்டு ஏகப்பட்ட செலவுகளையும் அலைச்சல்களையும் உங்களுக்கு கொடுத்துட்டுருக்காருங்க. டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் 6வது வீட்டை விட்டு விலகி 7வது வீட்டுக்குள்ளார அவர் வர இருக்கிறாருங்க. அதனால் டிசம்பர் 20ஆம் தேதி முதல் அலைச்சல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். வரவேண்டிய தொகையும் கைக்கு வர ஆரம்பிக்கும். கொடுத்துடலாம் வித்துடலாம் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த இடமும் விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முன்பணம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புதன் இப்போ மறைஞ்சு கிடக்கிறாருங்க. டிசம்பர் 29ஆம் தேதி முதல் புதன் 7வது வீட்டில் உட்கார இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால டிசம்பர் 29ஆம் தேதி முதல் மனசில் இருந்த கவலைகள் சோகங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. சூரியன் செவ்வாயின்னு 2 நெருப்பு கிரகங்களும் உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க. உடல் உஷ்ணத்தால் சிலருக்கு தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்குது. அடிவயிற்று வலி, கண்ணெரிச்சல் இதெல்லாம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறை காட்டுறது நல்லதுங்க. சகோதர வகையிலேயும் கொஞ்சம் செலவினங்களும் அலைச்சல்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருக்கிற வேலையில் நல்ல பேர் எல்லாமே கிடைக்கும். ஓய்வெடுக்க முடியாதபடி சுமையும் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எங்கே போனாலும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. அதிகார மையத்தில் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது. மனைவிக்கு கர்ப்பப்பை தொடர்பான சிறு சிறு தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் யூரினரி இன்ஃபெக்ஷன் அது மாதிரி வராமல் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சுருட்டப்பள்ளி, அதாவது நம்முடைய தமிழ்நாடு எல்லை முடிஞ்சு ஆந்திர எல்லை தொடங்குகிற இடத்துல சுருட்டப்பள்ளி எனும் ஊரில் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய சயன கோலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சிவபெருமானை சென்று நீங்கள் வணங்கிட்டு வர்றது நல்லதுங்க. ஏழை மாணவனின் படிப்பு செலவுக்கு நீங்கள் உதவுங்க. அவரைக்காய் சுண்டைக்காய்னு நம்முடைய நாட்டு காய்கறிகளை தானமாக கொடுங்க. இந்த மாதம் அருமையாக இருக்குங்க. கடக ராசிக்காரர்களே, கடந்த 1 மாத காலமாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து உங்களை தூங்க விடாமல் தடுத்தாருங்க. பிள்ளைகளுடையும் கருத்து மோதல்கள், ஈகோ பிரச்சனைகள் இதெல்லாம் அடுக்கடுக்காக கொடுத்தாருங்க. நிம்மதியே இல்லாமல் நீங்கள் சுற்றின்னு இருந்தீங்க. ஆனால் அப்படிப்பட்ட கிரகங்கள் இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக மாறி இருக்குங்க. தொந்தரவு கொடுத்த சூரியன் 6வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால எங்கே போனாலும் வெற்றி உண்டு. ஆளுமைத்தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும். நிர்வாகத்திறமையும் உங்களுக்கு கூடிக்கிட்டே போகும். வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சாதகமாகும். அதே மாதிரி தள்ளி தள்ளி போன சில விஷயங்கள் சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடுமனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாக முடியும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் சேருங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இப்போ சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. ஆனால் டிசம்பர் 20ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 6வது வீட்டுக்கு மாறுறாரு. அப்படி இருக்கிறதுனால தங்க நகைகள் தொலைஞ்சு போயிடாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளேயும் ஈகோ பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க. கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. டிசம்பர் 29ஆம் தேதி முதல் புதன் 6வது வீட்டுக்கு வர்றதுனால பழைய நண்பர்களுடன் நிதானமாக பழகிறது நல்லதுங்க. அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. உங்களுடைய வியாபாரம் இந்த மாதம் முழுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். கடந்த மாதத்தை விட வசூல் அதிகமாகும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. பழைய பாக்கிகளும் உங்களுக்கு வசூலாகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. செவ்வாய் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல
பேர் கிடைக்குங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ முருகப்பெருமானை நீங்கள் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏதேனும் ஒரு முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு நீங்கள் போய் வர்றது நல்லதுங்க. கால்களை இழந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. வேர்க்கடலை தானமாக கொடுங்க. மார்கழி மாதம் அருமையாக இருக்குங்க. சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சூரிய பகவானை உங்களுடைய யோகாதிபதியாகிய குரு பகவான் நேருக்கு நேராக சமசப்தமமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இந்த அற்புதமான மார்கழி மாதம் உங்களுக்கு பிறந்திருக்குங்க. உங்கள் ராசிநாதனை குரு பகவான் பார்க்கறதுனால அழகு ஆரோக்கியம் உங்களுக்கு அதிகரிக்கும். மனசில் இருந்த கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். முடியாத சில விஷயங்கள்லாம் நல்ல விதத்தில் முடியும். அரசாங்கத்தாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணலாம். பிளான் அப்ரூவலுக்கும் சிஎம்டி எம்எம்டியை முயற்சி பண்ணலாம். அதிகாரிகளை சந்திக்கலாம். அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே சூரியனுடன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்க நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமான வீடுகளில் இந்த மாதம் முழுக்க சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்குவீங்க. ஆடை அணிகலன்கள்லாம் வாங்குவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு சீமந்தம் விஷாக்களில் நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு, செல்வாக்கு உண்டுங்க. ஆனால் அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு மனக்கவலை இருக்குங்க. வாய் கொடுத்து மாட்டிக்காதீங்க. வாக்குறுதி தந்தும் மாட்டிக்க வேண்டாங்க. இந்த மாதத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். ஆனால் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால மறதியால் சிக்கல்கள் வந்துடக்கூடாது. அவ்வப்போது குடும்பத்திலேயும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. வியாபார விஷயங்கள் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்கும், லாபகரமாக இருக்குது. உத்தியோகத்தில் கூட உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. இந்த மார்கழி மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாளை நீங்கள் சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பார்வையற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. பாசிப்பயிறுங்கிற பச்சை பயிறு தானமாக கொடுங்க. மார்கழி மாதம் அருமையாக இருக்குங்க. கன்னி ராசிக்காரர்களே, 3ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டிலே வந்து அமர்ந்திருக்கும் நேரத்திலே இந்த மார்கழி மாதம் பிறந்திருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு தைரியம் வர ஆரம்பிக்குங்க. குழப்பங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. திடமாக தீர்க்கமாக தெளிவான முடிவுகள் நீங்கள் எடுப்பீங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் அதெல்லாம் சீக்கிரமாக முடியுங்க. எங்கே போனாலும் இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. டிசம்பர் 20ஆம் தேதி முதல் மறைந்து கிடக்கிற சூரியன் 4வது வீட்டுக்கு வராருங்க. அதனால் டிசம்பர் 20ஆம் தேதி முதல் வண்டி வாகனம் புதுசு ஏதாவது வாங்கலாமாங்கிற யோசனைகள் வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி வீடு மாறலாமா, இப்போவே பார்த்து வச்சோம்னா தை பிறந்த உடனே நம்ம புது வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. சிலருக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி புது சொத்து அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எங்கே போனாலும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. 10வது வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு பயம் மனசுக்குள்ளார இருக்குங்க. இது வரைக்கும் கட்டி காப்பாற்றின கௌரவத்தை இழந்துருவோமோ அப்படிங்கிற பயம் இருக்குங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் சின்ன சின்னதாக ஒரு பயம் வந்து போகுங்க. ஆனாலும் எப்படியோ சமாளித்து நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. காரணம் 6ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு முடியாமல் போயின்னு இருக்குது, மருந்து மாத்திரை மருத்துவர்னு அலைய வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களை பகச்சிக்காதீங்க, அரவணைச்சு கொண்டு போக பாருங்கள். உத்தியோகத்தில் 10ல் குரு இருக்கிறதுனால வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்கும். வீண் பழி சொல்லும் வரும். கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. மகனுடைய
உங்களுடைய கல்யாண விஷயமாக மணமகள் தேடின்னு இருக்கீங்க. அவசர முடிவெடுக்காமல் ஆறாமரை யோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் டிசம்பர் 29 முதல் 4ஆம் இடத்துல வந்து உட்கார்றதுனால புது பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளை நீங்கள் சேவிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. காது கேளாதவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. பேரிச்சம்பழம் தானமாக கொடுங்க. இந்த மார்கழி மாதம் அருமையாக இருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டில் உட்கார்ந்து உங்களை பாடாப்படுத்திட்டாருங்க சூரியன். 3 மாதமாகவே அவர் இருக்கிற இடம் சரியில்லைங்க. எங்கே போனாலும் சிக்கல்கள், எதெடுத்தாலும் ரெட்டிப்பு செலவு, அலைச்சல்கள், மறைமுகமான எதிர்ப்புகள், போட்டிகள்னு நீங்களும் கடந்த 3 மாதமாகவே எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே தாங்க இருக்கீங்க. அப்படிப்பட்ட சூரியன், அப்படி சிக்கலை கொடுத்த சூரியன் இப்போது ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டாருங்க. பாதகாதிபதி சூரியன் 3ஆம் இடத்துல மறையிறது விபரீத ராஜயோகங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இந்த மார்கழி மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லாத்துலேயுமே முதலிடம் பிடிப்பீங்க. அறகுறையாக நிற்கிற வேலைகள் எல்லாமே முழுமை அடையுங்க. சொல்ல காப்பாற்றுவீங்க. கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதிகார பதவியில் இருக்கிறவங்க அறிமுகமாகுவாங்க. அரசியல் வட்டாரத்திலேயும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. அரசியல்லையும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே விலகும். செவ்வாய் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால சின்னதாக சகோதரங்களால் செலவுகள் இருக்கும். அதே நேரத்தில் சகோதர ஒற்றுமை பாசம் அதிகரிக்குங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தனிச்சையாக சில முடிவுகள் எடுப்பீங்க. பணவரவு உண்டு. டிசம்பர் 20 முதல் 3வது வீட்டுக்குள்ளார போய் மறைகிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீண் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க. புதன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. டிசம்பர் 29 முதல் ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் மறைகிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. பழைய நண்பர்கள் ஒரு சிலர் விலகி போக வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அருமையாக இருக்கும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 6வது வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் திடீர் லாபம் எல்லாமே உங்களுக்கு உண்டுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு சின்ன பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாம் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ சிவபெருமானை நீங்கள் வணங்குறது நல்லது. சோமவாரங்கள் திங்கட்கிழமையில் போயிட்டு வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. திருநங்கைகளுக்கு உதவுங்கள். உளுத்தம்பருப்பு தானமாக கொடுங்க. இந்த மார்கழி மாதம் அருமையாக இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்குள்ளேயே உட்கார்ந்து உங்களை பாடாப்படுத்தின சூரியன் இப்போது உங்கள் ராசியை விட்டு விலகி 2வது வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த மார்கழி மாதம் முழுக்க உங்களுக்கு அருமையாக இருக்குங்க. கடந்த மாதத்தில் ஒரு சோர்வு, களைப்பு, ஒரு திடீர் பயம், முன்கோபம் அதெல்லாமே இருந்ததுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சீற்றங்கள் இருந்ததுங்க. அதெல்லாம் இந்த மாதம் முழுக்க விலகி குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் இருக்கும். எல்லா வகையிலுமே இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் அதே போல் யோகாதிபதி சூரியனும் 2வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால பளிச்சுன்னு சில விஷயங்களை பேசுவீங்க. நான் யாருக்கும் பயந்து வாழலை, நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே நீங்கள் சொல்லிப்பீங்க. எப்பொழுதுமே நீங்கள் அப்படி தான். இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் கம்பீரமாக நீங்கள் பேசுவீங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் புதனும் இருக்கிறாங்க. இப்போ உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க நீங்கள் இளமையாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. 20ஆம் தேதி முதல் டிசம்பர் 20ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் சுக்கிரன் உட்கார்றாரு. அதிலேருந்து பணவரவு செல்வாக்கு அதிகரிக்குங்க. 29ஆம் தேதி முதல் புதன் 2வது வீட்டுக்கு போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஒரு
ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 5வது வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்களுடைய நட்பு வட்டத்தையும் கண்காணிக்கிறது நல்லது. உறவினர்களில் ஒரு சிலர் அதிகமாக உங்கள்கிட்ட உரிமை எடுத்துப்பாங்க. கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். மகனுக்கு மணமகள் பார்த்துன்னு இருக்கீங்க, நல்ல ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மறவாமல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்குங்க. இல்லைனா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சித்தர் பீடத்துக்கு நீங்கள் போய் வாங்க. ஏழை நோயாளிக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க. பச்சரிசி தானமாக கொடுங்க. மார்கழி மாதம் அமோகமாக இருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் உட்கார்ந்து உங்களை பாடாப்படுத்தின சூரியன் இப்போது உங்கள் ராசிக்குள்ளார நுழைஞ்சிருக்கிறாருங்க. ராசிக்குள்ளார சூரியன் நல்லதா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏற்கனவே இருந்த வீட்டை விட இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இருந்தாலும் இந்த மாதம் முழுக்க வேலை சுமை இருக்கும், அலைச்சல் இருக்கும், ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அக்கறை காட்டணும். உடல் உஷ்ணம் அதிகமாகும், தொண்டை புகைச்சல், சளி தொந்தரவு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் ராசியிலேயே செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாரு. உஷ்ண கிரகங்கள் 2 கிரகங்களும் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால முன்கோபம் ஜாஸ்தியாகும். யாருமே சரியில்லை, நாம் தான் உழைக்கிறோம், நம்மளை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனாலும் டிசம்பர் 20ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்குள்ளார சுக்கிரன் வந்து உட்கார்றதுனால அந்த பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷம் வந்து சேருங்க. அதே மாதிரி 29ஆம் தேதி முதல் புதனும் உங்கள் ராசிக்குள்ளார வராரு. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. வெளிவட்டாரத்திலேயும் நீங்கள் பெருமையாக பேசப்படுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க பரவாயில்லைங்க. எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது, இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கார். குரு பகவான் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஒரு பக்கம் புகழ் கௌரவம் உயர்ந்து கொண்டே போகும். ஆனால் அதே நேரத்தில் எதிர்பார்த்த வருமானம் இல்லையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு சிலர் வேலையை விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ராகு உங்களுக்கு வலுத்திருக்காரு. அப்படி இருக்கிறதுனால வேற்றுமொழி பேசுகிறவங்க, வேற்று இனத்தை சார்ந்தவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக யோசித்து முடிவெடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதே போல் இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ விநாயக பெருமானை நீங்கள் வணங்குங்க. ஆதரவற்ற முதியோர்களுக்கு துணிமணி, உணவு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுங்க. கடலை பருப்பு தானமாக கொடுங்க. இந்த மாதம் மார்கழி மாதம் சிறப்பாக இருக்குங்க. மகர ராசிக்காரர்களே, சூரியனும் செவ்வாயும் 12வது வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே இந்த மார்கழி மாதம் பிறந்திருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த மார்கழி மாதம் முழுக்க நீங்கள் சிக்கனமாக இருக்கணுங்க. செலவுகள் ஒரு பக்கம் அதிகமாகிட்டே போகும். பழைய கடனை பார்த்து பயப்படுறதா அல்லது புதுசாக வாங்க போகிற கடனை நினச்சி வருத்தப்படுறதான்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. அதே மாதிரி சரியாக தூக்கமே இல்லை, நிம்மதியும் இல்லை, என்னாகுமோ எதிர்காலத்தை பற்றி ஒரு பயமாக இருக்குது, இப்படியெல்லாம் யோசனைகள் வரும். அதெல்லாம் தூர தூக்கி போடுங்க. உங்களுக்கு யோகாதிபதியாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தியை சுக்கிரன் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. அதே போல் புதனும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாருங்க. அதனால் பழைய நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் ராசி
ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கண் பார்வையை கொஞ்சம் சோதித்து பார்த்துக்கிறது நல்லதுங்க. ஐ டெஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துங்க. சிலருக்கு கண்ணாடி மாத்திரை மாதிரி கூட வருங்க. சிலருக்கு பல்வலி வந்து விலகுங்க. அதனால் தொடர்ந்து ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால என்ன கேட்டாலும் அவர் அள்ளி கொடுக்குற இடத்துல தாங்க இருக்கிறாரு. புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் போய் வருவீங்க. பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால நீங்கள் சொல்லாததையெல்லாம் சொன்னதாக சிலர் சொல்லிக்கிட்டு திரிவாங்க. அதுக்காக நீங்கள் நிம்மதி இழந்துடாதீங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் வதந்திகளை பரப்பட்டும், உண்மை ஒரு நாள் நிச்சயமாக ஜெயிக்குங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடுமையான போராட்டங்களும் போட்டிகளும் இருக்கும். ஏதோ பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்குங்க லாபம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகமாகிட்டே போகும். எந்த ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்க முடியலையே, குடும்பத்தோடு எந்த இடத்துக்கும் போக முடியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. விவாதங்களையும் தவிர்க்க பாருங்கள். பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக உடனடியாக முடிவெடுக்க வேண்டாங்க. இந்த மார்கழி மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ பைரவரை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க. தூய்மை பணியாளர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. பனங்கற்கண்டு தானமாக கொடுங்க. மார்கழி மாதம் அமோகமாக இருக்குங்க. கும்பராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் நெருப்பு கிரகங்களாகிய சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருக்கும் நேரத்தில் இந்த மார்கழி மாதம் பிறந்திருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. முடிக்க முடியாத விஷயங்கள், சவாலான விஷயங்களை கூட சர்வசாதாரணமாக நீங்கள் முடித்து காட்டுவீங்க. கிடைக்காது அப்படின்னு நினச்சிருந்த தொகை கையில் கிடைக்குங்க. ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்த அந்த லோன் அதெல்லாம் இப்போ கூடி வரும். வீடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த மாதம் பார்த்து வச்சுக்கலாம், தை மாதம் பிறந்து பொங்கல் முடிஞ்சோடனே வீட்டை மாற்றிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. உங்கள் ரசனைக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி புது வீடு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சகோதரங்களோடு இருந்து வந்த சண்டை சச்சரவு அதெல்லாம் சரியாகி சமாதானமாக சந்தோஷமாக இந்த மார்கழி மாதம் முழுக்க நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சீக்கிரமாக முடியும். ஒரு சிலருக்கு தேர்தலில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள், அந்த பட்டியலில் பெயரிடம் பிடிக்கிறது, அந்த மாதிரி அமைப்புகளும் கூடி வருங்க. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் இந்த மாதம் முழுக்க சாதகமான வீடுகளில் சஞ்சாரம் செய்யறதுனால பணவரவு உண்டு. அடகில் இருந்த நகைகளை கூட நீங்கள் மீட்டெடுப்பீங்க. புது நகை நட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் சீக்கிரமாக முடியும். குழந்தை பாக்கியம் தள்ளி போனவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்திலேயும் ரெட்டிப்பு லாபம் எல்லாம் உண்டுங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறை காட்டுங்க. வீண் விவாதங்களை தவிர்க்க பாருங்கள். 7.5 சனியில் பாதச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்களை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு காட்டுறதுக்கு பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை சேவிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி இந்த மாதம், இந்த மார்கழி மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சிட்டு வர்றதுக்கு வாய்ப்பேச இயலாதவர்களுக்கு உதவுங்க. தேன் தானமாக கொடுங்க. இந்த மார்கழி மாதம் அருமையாக இருக்குங்க. மீன ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்களுடைய சேமிப்புகளை எல்லாம் 9வது வீட்டில் உட்கார்ந்து கரைத்து கொண்டிருந்த சூரியன் இப்போது 10வது வீட்டில் உட்கார்ந்துட்டாருங்க. அவரோட பிரபல யோகாதிபதி செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளித்தருவதாக இருக்குங்க. வேலை தேடின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற உத்தியோகத்தில் சிலருக்கு
ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த இடமாற்றமும் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி சூரியனும் செவ்வாயும் 10வது வீட்டில் இருக்கிறதுனால புது தொழில் தொடங்கிறது, வியாபாரம் தொடங்கிறது, அதற்கான வேலைகளில் இறங்கிறது, அதெல்லாம் சுறுசுறுப்பாக நடக்குங்க. சுக்கிரனும் புதனும் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைங்க கேட்டதையும் நீங்கள் வாங்கி தருவீங்க. செல்வாக்கும் உங்களுக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. அடகில் இருந்த நகைகளையும் மீட்டெடுப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. ஆனால் 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்குது. அதுவும் உங்கள் ராசிக்குள்ளேயே சனி பகவான் உட்கார்ந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உடல் உஷ்ணத்தால் சின்னதாக உங்களுக்கு தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நிதானமாக கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கார். அதனால் எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் வெற்றி உண்டு. உத்தியோகத்தில் நல்ல பேர் இருக்குது. வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்குது. புது தொழில் தொடங்கவும் வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ வாராகி அம்மனை வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. ஏழை விவசாயிக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. மிளகு தானமாக கொடுங்க. இந்த மார்கழி மாதம் அருமையாக இருக்குங்க. அன்பிற்கினியவர்களே, இன்று பிறந்திருக்கும் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் வெற்றிகரமான மாதமாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.